பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்கள் வெற்றி நாளாக அமையற்றும். உபவாக புத்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறது, இந்த பூமியில சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை கீர்த்திலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாக செய்வேன். பாருங்க, இந்த கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இந்த பூமியில எல்லா மக்களை விட கீர்த்திலும் புகழ்ச்சியிலும் நான் உங்களை சிறந்திருக்கும்படி. கீர்த்தினா ஃபேமஸ், புகழ்ச்சிகள் தெரியும், மகிமைப்படக்கூடிய அளவுக்கு பேரை பெருமைப்படுத்தி. ஆபிரகாம் சொன்னாங்களே, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதெல்லாம் மனுஷன் எந்த மனுஷன் எடுத்தாலும் ஐயோ என்னை பெரிய ஆளாக மாறணும்னு ஓடிக்கொண்டிருக்கிறான், அலைந்து கொண்டிருக்கிறான். அது ஊழியக்காரனாக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும் நம்ம பெரிய ஆளாக மாறணும். ஆனால் என் கட்டளைகளை என் கை கொண்டு என் வசனத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த பூமி இருக்கிற எல்லா வம்சங்களையும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இந்த மாதிரி உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாதுங்க. என் பெற்ற தாய் தகப்பன் கூட என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க தவிர, அப்படி நல்லா இருந்தால் அது ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த வானத்தையும் பூமிப்படுத்தி இறைவன் அவரை நம்புகிற மக்களுக்கு கொடுக்குற வாக்கு பாருங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உங்களை பெஸ்ட்டாக மாற்றுக, மேன்மையாக சிறந்திருக்கும்படியாக நான் செய்வேன். பரிசுத்த வேதம் ஒரு நாள் போய் சொல்லுவது இல்லைங்க. அவர் நம்பினவர்களை ஒரு நாள் அவர் வெட்கப்பட விடுவதில்லை. நீங்கள் அங்கே பைபிளில் செப்பனியா 3:20 படிக்கும் போது, நான் கீர்த்திலும் புகழ்ச்சியிலும் உங்களை, இதே தாங்க, நான் சிறந்திருக்கும்படியாய் செய்வேன். உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, உங்கள் கண்ணீரை மாற்றும் போது நீங்கள் புகழ்ந்திருப்பீர்கள். 1 சாமுவேலை படிக்கும் போது, சாமுவேல் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை விளங்கிற்றான். அதாவது சமஸ்த இஸ்ரவேல் முழுவதும் அவனை சிறந்திருக்கும்படியாக செய்தார். இந்த சாமுவேலுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அவன் கோராகின் வம்சம். கோராகின் வம்சத்தை ஆசாரிய ஊழியம் தருவதில்லை. கோராகின் கூட்டம் மோசேக்கு எதிர்த்து போர் செய்தபடினாலே அந்த வம்சத்திலே கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு என்ன பண்ணுறதில்ல, அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இத்தனை வருஷங்களாய் அந்த கோராகின் கூட்டத்திலே, அந்த கோராகின் பின்னணியில் பிறந்த யாருக்கும் ஆசாரிய ஊழியம் கிடையாது. சாமுவேல் அன்னாள் எல்கானாக்கு பிறந்து அந்த தாய் பக்தியுள்ள தாயாக அந்த குழந்தையை தேவ சமூகம் ஒப்பு கொடுத்து இந்த சாமுவேலுடைய பிள்ளையாண்டான். அங்கே தேவனுடைய ஆலயத்திலே அவன் வளர்ந்துகிறான். வளர்ந்த போது முதல் ஞான திருஷ்டிக்காரனாக தீர்க்கதரிசியாக ஆண்டவர் சாமுவேலை அவரே ஃபேமஸ் பண்றார். ஏலி கிட்ட சொல்லாத ரகசியத்தை எல்லாம் சாமுவேல்கிட்ட சொல்லுகிறார். சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் வளர்த்தார். வசனம் சொல்கிறது, தான் முதல் பேசுபவரைக்கும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விளங்கினதாம். அந்த சமஸ்த முழு நாடும் அவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக அதை செய்தார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்னாரே, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் சொன்னாரே, அந்த தேவன் சொன்னதை செய்து முடித்தார். இதைத்தான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை குறித்து சொல்லும் பொழுது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் தகப்பனுக்கு வாக்கினாலே சொன்னதை அவர் கருத்தினாலே செய்து முடித்தார். அவர் தாங்க ஃபேமஸ் பண்ணுகிறவர், ஒரு மனிதனை உயர்த்துகிறவர். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளி. தேவ மக்களே, ஒருவேளை நீங்கள் மறைந்திருக்கலாம், யாரு கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கலாம். அந்த நீதியின் சூரியனாக தேவன் மேலே வருவார் என்றால் மல்கியா 4:2 சொல்லி, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார். அப்போது நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? கொழுத்த கன்றுகள் போல வளர்ந்து அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு வளர்ச்சியை அவர் தருவார், ஒரு பெருக்கத்தை தருவார். இதுவரை யாரு கண்களுக்கும் தென்படாமல் மறைந்து வாழ்ந்திருக்கலாம். அவருடைய கண்களுக்கு நீ படிவீர் என்றால், அவர் கண்ணோக்கமாக இருப்பார் என்றால், அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். சிறைக்குள்ளே இருந்தவர்களெல்லாம் வெளியே கொண்டு ஃபேமஸாக மாற்றினார். அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது யோசேப்பு எல்லாரும் மறந்தார்கள், ஆனால் தேவன் நினைவாக இருந்தார். அவன் பேரை பெருமைப்படுத்த யோசேப்பு கையசைத்தா கையசைக்கும், காலசைத்தா காலசையும். அப்படி ஒரு பெரிய மேன்மை உள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் அந்த யோசேப்பை ஆயத்தம் பண்ணினார். மக்களே, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், தெய்வத்தின் மேல் நம்பிக்கையா இருந்தால், அவரை விசுவாசித்தால், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். அதுதான்
யோசுவான் புத்தகத்தில் யோசுவாவை வாசிக்கும் போது யோசுவாவை இன்றைக்கு இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அவர் தாங்க இந்த சமஸ்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மையாக வைக்கிறவர். அவர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். அவர் நம்புங்கள், நிச்சயமா நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நம்புங்கள், ஆசுவமாக இருப்பீர்கள். நீங்கள் ஒருவேளை நான் துக்கத்தோடு கண்ணீரோடு வாழ்கிற ஒரு குழந்தை இல்லை, வீடு இல்லை, நான் நோய் வாய்ப்பட்டிருக்கேன், ஐயோ நான் கூனி குறுகி வாழ்கிறேன்னு சொல்றீங்களா? அவரை நம்புகிற உங்க மேல் ஒரு குற்றம் சுமராது. ஆண்டவர் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அவர் சிறந்திருக்க பண்ணுவார். இந்த உபாகம் 26:19 வாக்கின்படியே தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.